குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. யெமன் மீது அமெரிக்கா தற்போது தாக்குதல் நடத்தி வருவது உங்களுக்கு தெரிந்த விடயம். இந்த வகையில் ஈரானின் எல்லையில், அதாவது ஈரானின் போர்டருக்கு அருகாமையில் காணப்படும் அணுமின் நிலையம், அதாவது முசாக்கிர் எனும் அணுமின் நிலையத்துக்கு அண்மையில் காணப்படும் சர்வதேச கடலில் அமெரிக்காவின் உளவு விமானமான MQ பொசிட்டிவ் ஃபைட்டர் எனும் உளவு விமானம் பறந்து சென்றதை ஈரான் அவதானித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரான் ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக மிசைல்கள் கொண்ட போர்க்கப்பலை செங்கடலுக்கு நகர்த்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஹோர்மோஸ் நீரிணை மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான கடல் வழிப்பாதை. இந்த கடல் வழிப்பாதையை ஈரான் இழுத்து மூடுமானால் சர்வதேசத்தில் எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டு நிற்கும். ஹோர்மோஸ் நீரிணையின் அதிக கட்டுப்பாடுகளை ஈரான் தன்னகத்தே வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடுமானால் பாரசீக வளைகுடா பகுதியில் காணப்படும் அமெரிக்காவின் எந்த ஒரு கப்பலையும் சர்வதேச கடலுக்கு, அதாவது இந்து சமுத்திரம், அரபிக்கடலுக்கு கொண்டு செல்லவே முடியாது. அதுபோல உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளான குவைத், கட்டார், பஹ்ரைன் போன்ற நாடுகளின் மசகு எண்ணெயை உலகத்துக்கு விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அவ்வாறு நிகழ்ந்தால் உலகின் எண்ணெய் விலை உச்சத்தை தொடும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், தற்போது பாரசீக வளைகுடாக்கு அண்மையில் அமெரிக்காவின் ஹரி ட்ரூமேன் என்ற போர்க்கப்பல், அதாவது விமானம் தாங்கி கப்பல் நின்று யெமன் மீதான தாக்குதலை நடாத்தி வருகிறது. இந்த வகையில் இந்த போர்க்கப்பலை நோக்கி இதுவரையில் 18க்கு மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் மிசைல்களை ஹூதிகள் ஏவி தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் இதுவரை அந்த கப்பலுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதா என்பது பற்றி தெளிவான செய்திகள் கிடைக்கவில்லை. அமெரிக்க தரப்பில் இந்த கப்பலுக்கு இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் தற்போது பாரசீக வளைகுடாவை நோக்கி அமெரிக்காவிலிருந்து 3 போர்க்கப்பல்கள் தற்போது வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றது. ஒருவேளை US ஹரி ட்ரூத் என்ற அந்த போர் விமான கப்பல் சேதமாகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா அதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தோடு மிக நெருக்கமான ஒரு ஊடகவியலாளர் டுக்கர் கார்லசன் என்பவர் ஈரானோடு அமெரிக்கா போர் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும், ஈரானோடு போர் ஏற்பட்டால் அதை அமெரிக்கா தற்போது தாங்கிக் கொள்ளும் சூழ்நிலையில் இல்லை என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு ஒரு போர் சூழல் ஏற்படுமாயின் மத்திய கிழக்கில் பாரிய ஒரு பேரழிவு நிகழும் என்பதில் மறு கருத்துக்கு இடமில்லை என்று தனது எக்ஸ் பக்கத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தை நான் மேற்கோள் காட்ட என்ன காரணம் என்றால், இந்த டுக்கர் என்னும் ஊடகவியலாளர் தற்போதைய அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தோடு மிகவும் நெருக்கமாக செயற்படும் ஒருவர். இவருக்கு எந்த வகையிலாவது இந்த போர் ஈரானோடு தொடர்பு பட போகின்றது என்ற ஒரு செய்தி இவருக்கு ஒரு வேலை கிடைக்கப்பட்டிருக்கலாம். எனவே அதனை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கலாம் என யூகிக்கின்றோம். சகோதரர்களே, ஈரானோடு ஒரு போர் ஏற்படுமாயின் அது 3ஆம் உலக போருக்கு சமமாக காணப்படும் என்பதில் மறு கருத்துக்கு இடமில்லை.